ஜெயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து மார்னிங் நமக்கு கிடைச்ச வசனம், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ எந்த சிச்சுவேஷன் இந்த வசனம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி. சரிங்களா? இந்த சிச்சுவேஷன் எங்க வருது? எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, அதுல 11வது யோசேப்பு. அந்த யோசேப்பு வந்து தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற சகோதரர்லாம் பொறாமப்பட்டதுனால அவர் என்ன பண்றாங்க, போய் ஒரு குழிக்குள்ள தள்ளுறாங்க. அப்புறம் ஒரு மீதியானிட்ட வித்துறாங்க. இதெல்லாம் ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி. ஸோ அங்கிருந்து யோசேப்பு, குழிக்குள்ள தள்ளப்பட்ட யோசேப்பு, மீதியாக நிறுத்தப்பட்ட யோசேப்பு, அங்க போத்திபார்ட்ட போய் அங்க மனைவி நிமித்தம் பிரச்சனை வந்து ஜெயிலுக்கு போய் அங்கேயும் கர்த்தர் அவரோட இருந்தார். அதிகாரியா இருந்தா, அங்கேயும் ஒரு அதிகாரியா இருந்தா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்துறது மூலமா பார்வோன் வீட்டுக்கே வந்துட்டாரு. பார்வோன் வந்து அவருக்கு வந்து, நீ கடவுளுடைய ஆவி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவரை என்ன பண்ணிட்டாரு, அதிபதியா மாத்திட்டாரு. இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி நடக்குது. இங்க என்ன பண்றாங்க, இங்க யாக்கோபு அந்த 10 பிள்ளைங்கள்ல 10 பிள்ளைங்க பிளஸ் 16வது பையன் பென்யமீன், இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல பஞ்சம் ஜாஸ்தியாச்சு. மக்கள்லாம் போய் எகிப்துக்கு போய் அவங்களுக்கு தானியம் கொடுக்கப்படுது. இப்படி போகும்போது இவங்களும் சொல்றாங்க, இந்த 10 பேரும் தானியம் வாங்குறதுக்காக எகிப்துக்கு வராங்க. கடைசியில் எங்க வராங்க, யோசேப்பு கிட்ட வராங்க. யோசேப்பு கண்டுபிடிச்சிருக்காரு, அண்ணன்மார் வந்திருக்காங்க. எப்படிப்பட்ட அண்ணன்மார், பொறாமையினால குழிக்குள்ள தன்னவங்க, வித்தவங்க, அவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணமா இருந்தவங்க. ஆனா அவர் வந்து சந்தோஷப்படுறாரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் மட்டும் காணும், பென்யமீன், அவன் கூட பிறந்த தம்பி. அவனே பார்க்க ஆசையா இருக்கு. சொல்றாரு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க கூப்பிட்டு வந்தாதான் தானியம் தருவீங்கிற மாதிரி சொல்லி அவனும் வந்து கூட்டிட்டு போறாங்க, தானியம் கொடுக்குறாரு. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு போயிருக்க டைம்ல அவங்க கொடுத்த பணம் அப்படியே உள்ள இருக்கு. ஸோ செகண்ட் டைம் அவங்க பென்யமீனை கூட்டிட்டு போகும்போது அவங்க கொடுத்த பணத்தை, அவங்க ஏற்கனவே கொடுத்த பணம், திருப்பி தானியம் வாங்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. இவங்க போறாங்க. அந்த டைம்ல இவங்களை உள்ள கூட்டிட்டு வாங்க எல்லாரையும் அப்படிங்கிறாங்க. உனக்கு பயம் வந்துருச்சு. எதுக்காக நம்மளை உள்ள கூட்டிட்டு போறாரு? யோசேப்பு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. யோசேப்பு ஏன் கூட்டிட்டு போறாரு? தம்பி வந்திருக்காருன்னு சொல்லி சந்தோஷத்துல வர வைக்கிறாரு. ஆனா இவங்க பயந்துகிட்டே உள்ள போறாங்க. போயிட்டு பயந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த காசு அவங்களுடைய பேக்ல இருந்தது. ஆனா அந்த தானியம் கொடுத்த பைப்ல இருந்தது. ஸோ நம்ம வந்து கொடுக்காம போயிட்டோம், இல்லை திருடியது ஏதாவது சொல்லிடக்கூடாது, நமக்கு அதுக்காக ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு போய் சொல்லிட்டு பயந்து உள்ள போறாங்க. அப்போதான் யோசேப்பு சொல்றாரு, பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானம். நீங்க என்ன சொல்றாரு, உங்க கடவுளே, நீங்க வழிபடுற கடவுளே உங்களுக்கு வந்து அந்த புதையெல்லாம் கட்டளையிட்டார். அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயம் இருந்திருக்கும். ஐயோ, நம்மள வந்து ஏற்கனவே பென்யமீனை கூட்டு போறது, அப்பா கிட்ட போராடி கூட்டிட்டு போறாங்க, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா இங்க பயப்பட வேண்டாம். இதான் கடவுளுடைய அன்பு. நம்ம தப்பு செய்யறோம், தவறு செய்யறோம், நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். எப்படி இது வந்து வெளியே வருதுன்னு தெரியல. நமக்கு அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்குமோன்னு தெரியல. அப்படிப்பட்டவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானம். ஸோ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எந்தெந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ தெரியல. ஒருவேளை இந்த நியூ இயருக்கு முன்னாடி பழைய பிரச்சனைலாம் ஓஞ்சிடும், எப்பா நியூ இயர் நிம்மதியா போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை உங்க கூடயே வரலாம். ஐயோ, இந்த வருஷமும் எனக்கு பிரச்சனை துரத்துதே, இந்த வருஷம் நிம்மதி இல்லையே, வீட்டுல நிம்மதி இல்லையே, ஒரே சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லையே, வெளியே போனா பொறாம ஆவியனா வரக்களிக்குது, மக்கள் மத்தியில நிம்மதி இல்லையே, எங்க போனாலும் நிம்மதி இல்லையே, ஒரு நிம்மதியே இல்லையேன்னு சொல்லி கலங்குறீங்களா?
பயப்பட வேண்டாம். எதை நினைச்சு கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன். கர்த்தர் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம், அவரே மகா பெரிய பலனுமாயிருக்கிறார், உனக்கு பலத்த கேடகமாயிருக்கிறார். பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க, பிளாட் ஆயிடாதீங்க, எழுப்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் சமாதானம் கொடுக்கிற தேவன். அதை பாருங்க. பிரச்சனையை பார்க்காதீங்க, தோண்டு போற காரியங்களை பார்க்காதீங்க. சமாதான பிரபு நம்ம கூட இருக்கார். சமாதானத்தை அருளுகிற தேவன் நம்ம கூட இருக்கார். அந்த பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. God is with you. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இன்னைக்கும் ஆண்டவரே கொடுத்த வசனத்துக்காக நன்றி. உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்காதீங்க, நான் உங்களுக்கு இருக்கேன், சமாதான பிரபுவா உங்களுக்கு இருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு தைரியப்படுத்துகிற, எங்களை சமாதானப்படுத்துகிற தேவனே உங்களுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எல்லா மக்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்க தேசத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பயந்து 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 வாழாதபடி, அப்பா சட்ட சச்சமா பார்த்து பயந்து வாழாதபடி நீ சொல்லி உங்களுக்கு சமாதானம், சமாதான பிரபுவாகிய உண்மை தஞ்சமாக அண்டிக்கொண்டு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள திரும்பத்தாங்க சுவாமி. அவங்க குடிசையில் இருக்காங்களோ, இல்ல கோபுரத்துல இருக்காங்களோ, பெரிய வீட்டுல இருக்காங்களோ, எங்க இருந்தாலும் சரி நிம்மதி இல்லாம இருக்கிறேனே, வெளியில வேஷம் நல்லா இருக்க மாதிரி பட் உள்ளுக்குள்ள அவ்வளோ கலங்கி புலம்பி, ஐயோ எனக்கு இந்த நிலைமை, எனக்கு யாருமே இல்லையே, என் கூட அன்பா பேச யாருமே இல்லையே, என் உள்ளம் நொறுங்கி போயிருக்கிறது, நிம்மதி இல்லாம வாழ்றேனே, மாத்தி 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 பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை, எப்படியாவது ஒரு சைடு பிரச்சனை வருது, என்னால தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றேன், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்ம கூட இருக்கார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்த கர்த்தர். அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ் கூட பிரச்சனையோ, இல்ல ஊருக்குள்ள பிரச்சனையோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனையோ, அதை நினைக்காதீங்க. இதையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய, நிம்மதியையும் சமாதானத்தையும் தரக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை மட்டும் நாங்க நோக்கி பார்க்க, உங்களை மட்டும் நாங்க நோக்கி பார்க்க கிருபத்தாங்க. பிரச்சனை இல்லை சுவாமி, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுகிற, சமாதானத்தை கொடுக்கிற உங்களை மட்டும் நோக்கி பார்க்கிற அந்த பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் கொடுங்க. பயப்படாமல் உங்க சமூகத்தில் நாங்க சந்தோஷமா வாழ, சமாதானமா வாழ கிருபத்தாங்க சுவாமி. கூட இந்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கொரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சமாதானமா இருப்போம், பயப்பட வேண்டாம். தேங்க்யூ.